இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இன்னும் ஒரு நாளில் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய இந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வர இருக்கிறது. தயவு செய்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் முழந்தாளிட்டு அன்னை மரியாளுடைய பரிந்துரையை தேடி ஜெபமாலையை ஜெபித்து இந்தியாவினுடைய ஒற்றுமையை காக்கின்ற, இந்தியாவினுடைய ஏழை மற்றும் நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற, மத நல்லிணக்கம் மிகுந்த ஒரு அரசு அமைய, மக்களுக்கான அரசு அமைய தயவு செய்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எந்தவித குழப்பங்களும் இன்றி மக்களுக்கான அரசு அமைய வேண்டி ஜெபிப்பது நம்முடைய கடமை. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை மறை சாட்சிகளான புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. உகாண்டா தேசத்தினுடைய மறைசாட்சிகள், உகாண்டா தேசத்தினுடைய பாதுகாவலர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் தான் இந்த 22 மறைசாட்சிகள். அன்புமிக்கவர்களே, இவர்கள் கொல்லப்பட்டது 1890 ஆண்டு. கொல்லப்பட்டதற்கான காரணம் 3. முதலாவது, இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக. இரண்டாவது, கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்த ஒரு காரணத்திற்காக. மூன்றாவது, அந்த நாட்டினுடைய அரசனுடைய பாலியல் இச்சைகளுக்கு உடன்பட மறுத்ததற்காக இவர்கள் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வரலாற்றில் கிறிஸ்துவுக்கான ஒரு வீர வாழ்வை இவர்கள் வாழ்ந்து, கிறிஸ்துவுக்கான ஒரு வீர மரணத்தை தழுவி கடைசி வரையில் கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்த ஒரு காரணத்தினால் இன்று விசுவாசத்தின் வித்துகளாய், நம்முடைய நம்பிக்கையின் நாயகர்களாய் இவர்கள் திகழ்கிறார்கள். இவர்களுடைய பரிந்துரையால் நாமும் எல்லா நேரங்களிலும் கிறிஸ்துவுக்கான ஒரு வாழ்வை வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும், அதே நேரத்தில் இந்த மண்ணகத்தின் பாவ இச்சைகளை விடுத்து வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் இன்றைக்கு நம்ம இவர்களுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் தமிழகத்தில் ஒரு ஃபேமஸான பைக் ரேசர் என்று இளைஞர்களால் போற்றப்பட்ட ஒருவர் 10 ஆண்டுகள் அவர் பைக்கே எடுக்கக்கூடாது அப்படி என்று நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, என்னை ரோட்டில் தானே நீங்கள் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க, என் வீட்டு தோட்டத்தில் அல்லது என்னுடைய நிலத்தில் நான் ஓட்டினவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்று மறுபடியும் சட்டத்தை கேலி பண்ணுவது போல அவருடைய நிலத்திலேயே அந்த பைக்கை ஓட்டி வீடியோ எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறார். அது பரவாயில்ல, அவர் வீட்டில் அவர் ஓட்டுறாருன்னு விட்டுறலாம். ஆனால் சமீபத்தில் ஒரு கார் வாங்கி அதில் எல்எல்ஆர்னு சொல்லுவார்கள், ஓட்டுநருடைய அந்த பயிற்சி காலத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு உரிமம், அதை வைத்து கொண்டு நம்ம வண்டி ஓட்ட முடியாது. ஆனால் ஒரு கார் வாங்கி அந்த காரில் மாடிஃபை பண்ணி அந்த காரில் இவரே அந்த காரை ஓட்டி கொண்டு மறுபடியும் அரசாங்கத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் எதிராக, என்னை பைக் தானே ஓட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க, காரை நான் ஓட்டி காமிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு சொல்லி மறுபடியும் அவர் அதை வீடியோ எடுத்து போட்டு இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஒரு தவறான உதாரணத்தை காட்டினார். அவரை கைது செய்து கொண்டு செல்கிற நேரத்தில் அவர் மீடியாக்களை பார்த்து, நான் மட்டும்தான் தப்பு செய்கிறேனா, அந்த உலகத்தில் வேறு யாரும் தப்பு செய்யலையா, நான் இந்த தப்பை செஞ்சதால் யாரோ செத்து போயிட்டாங்களா அப்படின்று கடைசி வரையில் தான் செய்தது தவறு, தன்னை பலர் தவறாக பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள், இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கு நான் கேள்வியாக இருக்கிறேன் அப்படி என்று கொஞ்சம் கூட மனம் வருந்தாமல் தன்னுடைய தவறை நியாயப்படுத்தி இன்றைக்கு ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டார். ஆனால் இந்த பைக் ஓட்டுபவரை தன்னுடைய ஹீரோவாக நினைத்து கடலூரில் சமீபத்தில் ஒரு இளைஞர் பைக் ஓட்டி விபத்தில் மரணம் அடைந்தார். ஒரு சாதாரண ஏழை தாய், அந்த ஏழை தாய்க்கு ஒரே ஒரு மகன். 12வது வகுப்பு படித்த முடித்த உடனேயே தன்னுடைய தாயிடத்தில் எனக்கு 2.5 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள பைக்கை வாங்கி கொடுங்கன்னு அடம் பிடிச்சி, வாங்கி கொடுக்கலன்னா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு தன்னுடைய தாயை மிரட்டி, தன்னுடைய தாய் தன்னிடம் இருந்த நகைகளை எல்லாம் அடகு வைத்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு இவருக்கு ஒரு புதிய பைக் வாங்கி கொடுத்துருக்கிறார் தன்னுடைய மகனுக்கு. பைக்கு வாங்கி 3வது நாளே அகால மரணம் அடைந்து விடுகிறார் அந்த ஒரே பிள்ளை. அன்புமிக்கவர்களே, இந்த ஏழை தாயினுடைய கண்ணீருக்கான பதில் என்ன?
இன்றைக்கு தவறான வழிகாட்டிகளுடைய முன்மாதிரியை பின்பற்றி தான் இன்றைக்கு இந்த இளைஞனுடைய உயிர் போனது என்றால் நிச்சயமாக நான் சொல்லுவது மிகையாகாது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு இந்த மனித வாழ்க்கை நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அல்லது எப்படி வேணாலும் போவேன் அப்படி என்பது உண்மையாகவே இந்த மனித வாழ்வுக்கு உகந்த ஒரு வாழ்வல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனித வாழ்வு என்பது அழகான ஒரு கொடை. இந்த வாழ்வில் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்வையும், அதே நேரத்தில் நன்றி உணர்வுள்ள ஒரு வாழ்வையும், அதே நேரத்தில் ஒழுக்க நெறியோடு கூடிய ஒரு வாழ்வையும், கடைசியில் இந்த வாழ்வு நம்முடைய சக மனிதர்களுக்கான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆனால் இந்த கொடையான வாழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் திருமுன்னிலையில் நம்முடைய கீழ்ப்படியாத ஒரு வாழ்வாலும், ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்வாலும், துர்மாதிரிகையான ஒரு வாழ்வாலும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அன்புமிக்கவர்களே, தோட்ட தொழிலாளர் ஒருவர், திராட்சை தோட்ட தொழிலாளர் ஒருவர் திராட்சை தோட்டங்களை நட்டு வளர்த்து பிறகு அதற்கு வேலி அமைத்து பிழி குழி தோண்டி அதற்கு பிறகு காவல் கோபுர மடத்தையும் ஒன்றை கட்டி பிறகு தன்னுடைய தொழிலாளர்களிடத்தில் அதை குத்தகைக்கு விட்டு செல்கிறார். அவர் நெடுந்தொலைவு பயணம் செய்த பிறகு திரும்ப தன்னுடைய இந்த தொழிலாளர்களிடத்தில் திராட்சை பழங்களை கேட்ட பொழுது அவர்கள் இந்த முதலாளியினுடைய பணியாளரை அடித்து துவைத்து அனுப்பிவிடுகிறார்கள். ஒரு பணியாளரை கொன்று போடுகிறார்கள், மற்றவர்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறார்கள். கடைசியில் தோட்டத்தின் உரிமையாளர் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி வைத்தால் தன்னுடைய மகனை மதிப்பார்கள் என்று தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி வைத்த நேரத்தில் இவன்தான் இந்த சொத்தின் உரிமையாளன், ஆகவே இவனை கொன்று போடுவோம் என்று தன்னுடைய ஒரே மகனையும் கொன்று போட்ட பிறகு இந்த வாழ்வை இறைவன் நமக்கு ஒரு நந்தவனமாக, தோட்டமாக, பரிசாக கொடுக்கிறார். இந்த வாழ்வை பரிசாக பெற்ற நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்? இறைவனுக்கு உகந்த, இறைவனுக்கு கீழ்ப்படுகிற, நம்பிக்கையுள்ள, ஒழுக்கமுள்ள, நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிற ஒரு வாழ்வை வாழ்கிறோமா? அல்லது இறைவனுக்கு எதிரான கீழ்ப்படியாத அல்லது ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவன் கொடுத்த இந்த கொடையை சீரழிக்கிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனையோடு இந்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த வாழ்வில் இறைவனுக்கு நாம் திரும்ப கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு என்பது அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, நல்லொழுக்கத்தோடு கூடிய ஒரு வாழ்வு, நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழுகிற ஒரு வாழ்வு என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கையை இறைவனுக்கு உன்னத கொடையாக கொடுக்க இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.